எங்கள் வீரர்களை முதல் சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், இவை அனைவரின் பிரியமான கோழிக்கால்கள். சரி, இப்பொழுது நீங்கள் பங்கேற்பாளர்கள் அவற்றை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம். போகலாம். ஓ பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் இப்போது தூங்குவதற்கான நேரம் அல்ல. சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஓ நானி ஜென், சிக்கனை எடுக்கலாம். நம்முடைய ட்ரம் ஸ்டிக்ஸ்களை பானில் போடுவோம். உப்பு மற்றும் மிளகாய் மறக்காதீர்கள். நீங்க சன்சையால் கிரீ சோயா சாஸில் போடுறோம். அதுவே நிச்சயம் நமக்கு பிரெடிங் தேவைப்படும். மற்றும் சில மசாலா பொருட்கள். தாசா முட்டைகள். அருமை. முட்டையை விசிறியால் அடிக்கிறோம். கோழியை பேக்கன் துண்டுகளில் சுற்றுகிறோம். அதை முட்டையில் வைக்கிறோம். இறுதியாக ஃப்ரெடிங்கில் வைக்கிறோம். அற்புதம். மற்றும் நிச்சயமாக இந்த கால்களை ஓவனில் சமைப்போம். போய்லா இது நமக்கு தேவையானதல்ல. இப்போது சுவாரஸ்யமான ஏதாவது தேடுவோம். இல்ல இது ஒரு விசித்திரமானது. வாவ், ஆம், இந்த சமையல் முறை சரியாக இருக்கும். ஆகவே தொடங்குவதற்கு ஆமாம், சீட்டோஸ் எடுத்துக்கொள்வோம். பாங்க, பூம், பேம். ஓ ஆமாம், அதுதான் சூப்பர். சரியானது. இப்போது துகள்களை ஒரு தட்டில் ஊற்றுங்கள். சில மசாலாக்களை சேர்க்கிறேன். மேலும் என்ன இது? ஆஹா, மிளகு. சரி சரி, இப்போது முட்டை மற்றும் மாவை கலக்குவோம். சரி, இப்போது கோழியை நமது பிரெடிங்கில் மூழ்க வைக்க நேரம். அப்படியே அப்படியே, அருமை. இப்போது அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறோம். வாவ், பாட்டியின் கோழிக்கால் துண்டுகள் தயாராக உள்ளன போல் இருக்கிறது. சமையல்காரர் பற்றி என்ன பார்க்கலாம். ஓ வாவ், இந்த பொரித்த கோழிக்கால் துண்டுகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. மற்றும் பரிமாறுதல். பிராவோ சமையல்காரர். ஜேன் தயாரித்த உணவு மட்டுமே மீதமுள்ளது. வாவ், அது KFC-யில் இருந்து கிடைக்கும் பஷேட். ஆம், ஜேன் தயாரித்த ட்ரம்ஸ்டிக்கள் KFC-யின் பிரபலமானவற்றுக்கு மிகவும் ஒத்திருக்கின்றன. சரி, எல்லா உணவுகளும் தயாராகிவிட்டன. உங்களுக்கு எந்த உணவு மிகவும் பிடிக்கிறது? ஜேன், பாட்டியின் அல்லது சமையல்காரரின்? சரி, முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். சரி, இது என்ன? ஐயோ, எனக்கு இது பிடிக்கல. அப்படியெனில் அடுத்தவர் யார்? ஓ, இவன் நல்லா இருக்குது. ருசியும் நல்லா இருக்கு. என்ன? ஓ, ஏன் இது இவ்வளவு காரமாக இருக்கிறது? ஓ, இதனால நான் தீய ஆரம்பிக்க ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். இத முயற்சிப்போம். வாவ், இது சுவையாக இருக்கிறது. ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாழ்த்துக்கள் பாட்டி. இந்த முறை மேரி என்ன ஆர்டர் செய்வாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாஃபிள்ஸ். நமது பங்கேற்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று நம்புகிறேன். இது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். முதலில் முட்டையை எடுக்கிறோம். சர்க்கரை, மா மற்றும் பாலை சேர்க்கிறோம். அதை அடித்து இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது மாவை சில சிறிய கிண்ணங்களில் ஊற்றுகிறோம். அடுத்ததாக நிறம் சேர்க்கிறோம். இந்த ஒளிரும் நிறங்களை பாருங்கள், அழகாக இருக்கிறது. இப்போது நாங்கள் நிறமுள்ள மாவை வாஃபிள் தயாரிப்பான் ஊற்றுகிறோம். ஓ ஆம், மேரி மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு உறுதி. The waffles are smell good for them when we're but out in sauce. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் விரைவாக தயாரிப்போம். சரி, அருமை, அதுதான் நமக்கு தேவை. ஆம், மேரி கண்டிப்பாக என் கையொப்ப வாஃபிள்களை பாராட்டுவாள். இப்போது கொஞ்சம் சாக்லேட் பொடி. சரியானது. மற்றும் கொஞ்சம் நூடலா. இது ஏற்கனவே மிகவும் சுவையாக தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, பால் பற்றி நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இப்போது இதை எல்லாம் கலந்து விடுவோம். நான் மிக்சரை விட நன்றாக அடிக்கிறேன் என்று எனக்கு தோணுகிறது. ஆம், நான் பிறவியிலேயே ஒரு சமையல்காரன். மன்னிக்கவும் பாட்டி. மன்னிக்கவும். சரி, இந்த அதிசய கலவையை வாஃபிள் தயாரிப்பான் உள்ள ஊற்ற நேரம் வந்துவிட்டது. அப்படித்தான்.
என் வாஃபிள்கள் தயாராக உள்ளன போல. அவை அற்புதமாக இருக்கின்றன. என்னை யங்கும் இந்த வாஃபிள்களை ஸ்ரீம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்க வேண்டும். சுவைக்காக சிறிது சிரப். ஓ ஆம், இது என்னுடைய சுவையான வாப்பிள். பாட்டி செய்த வீட்டுல தயாரிக்கப்பட்ட வாப்பிள் விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் மேபிள் சிரப். எனது தயாராகிவிட்டது. ஓ, நான் எரிந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி பாட்டி. ஆகவே இதையெல்லாம் கிரீமால் அலங்கரிக்க வேண்டும். சிறிது சிரப் மற்றும் மார்மலேட் கரடிகள் மற்றும் சில குக்கீகள் தயார். எங்கள் வீரர்கள் பணியை செய்து விட்டார்கள் போல் இருக்கிறது. ஆனால் யாருடைய உணவு சிறந்ததாக இருக்கும்? மேரி, இது உன் பொறுப்பு. போகலாம். ஓ, நான் முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. இங்கே நமக்கு The Bartian Waffles எப்போ போல சுவையா இருக்கிறது. அப்படியா? இது என்ன? எப்படி தின்னுவது? வாவ், என்ன அழகு! வாங்க. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பாட்டி, ஆனால் இந்த முறை சமையல்காரர் சிறப்பாக இருந்தார். இந்த முறை எனக்கு ஒரு ஸ்மூத்தி வேண்டும். ஏன்? என்னை யாராவது கேட்டார்களா? நமக்கு இங்கே ஒரு சவால் இருக்கிறது. சரி, மேரி, அவளை கோபப்படுவது எளிது, ஆனால் அவளை மகிழ்விப்பது கடினம். நம் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறேன். யார் சிறப்பாக செய்வார்கள்? நாம் கண்டுபிடிப்போம். அவகாடோவுடன் தொடங்குவோம். ஓ, ஒரு அவகாடோ. ஓட்மீல் தான் உங்களுக்கு தேவை. பாட்டி மற்றும் சமையல்காரர் மிகவும் வேறுபட்ட சமையல் முறைகளை கொண்டுள்ளனர். பல்வேறு வழிகளில் ஸ்மூத்தி செய்யலாம். ஆனால் வாழைப்பழம் இரு போட்டியாளர்களுக்கும் பிடித்ததாக தெரிகிறது. முக்கியமானது மேரிக்கு அவர்களின் ஸ்மூத்திகள் பிடிக்க வேண்டும். என்ன அருமையான மற்றும் சுவையான பால். இந்த ஸ்மூத்தியை பார்த்து மேரி மகிழ்ச்சி அடைவாள். ஓ, நான் கருவைகளை மறந்துவிட்டேன். பாதாம் மேரியின் பிடித்த கருவை. சரி, நல்லது. இப்போது நாம் வழியில் இருக்கிறோம். எனக்கு இது அதிகம். ஸ்மூத்திஸ் என் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பானமேரியின் மனதை வெல்லும் என்று எனக்கு உறுதி. ஓ, ருசியாக இருக்கிறது. சரி, உண்மையான ஸ்மூத்தி என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே இதை எடுப்போம். இதையும் தெளிவாக வாழைப்பழம். ஓப்ஸ், மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. அது தவறுதலாக நடந்தது. சரி, அடுத்தது என்ன? பிளெண்டர். நீ என்ன குற்றம் சொல்கிறாயா? எனக்கு எதுவும் புரியவில்லை. உண்மையிலேயே அதை உடைச்சது நானா? சரி, நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பா. வா. இது ஒரு சிறந்த யோசனை. கைகளே இருக்கும்போது மிக்ஸி எதற்கு? பால் சேர்க்கிறேன். அப்படியே அதை நன்கு அடிக்கிறோம். சில வாழைப்பழம், ஒரு முள் எனக்கு இங்கே உதவும். அருமை. ஆம் மேரி, இந்த ஸ்மூத்தியை நீ பாராட்டுவாய் என்று நம்புகிறேன். இது கையால் செய்யப்பட்ட ஸ்மூத்தி போல. சில கனி சேர்த்தால் கேடு இல்லை. பச்சையாக இருக்கிறது. மீண்டும் அடிக்கிறேன். வாவ், பாட்டியின் ஸ்மூத்தி தயார். பாட்டி குடிக்கும் பானம் எளிமையாக தோன்றினாலும் அது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இதோ செஃபின் பானம். வாவ், என்ன ஒரு பரிமாறல்! அருமையான வேலை செஃப். மூன்றாவது போட்டியாளர் ஜேன் தயாரித்த ஸ்மூத்தி. வாவ், ஜேன் இப்படி அழகான ஸ்மூத்தி தயாரிப்பார் என்று யார் நினைத்தார்கள்? நல்ல வேலை ஜேன். எங்கள் பானங்கள் தயாராகிவிட்டன. யாருடைய ஸ்மூத்தி வெல்லும்? இப்போது நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம். போகலாம். பார்ப்போம். ஓ, இது சாதாரணமாக தெரிகிறது. அஃப்க், இது என்ன நிரப்பு? அது கீரைதானா? இது மோசமாக இருக்கிறது. சரி, இதை முயற்சிக்கிறேன். இல்லை, இது நான் விரும்பியது அல்ல. சரி, கடைசி ஸ்மூத்தி ஒன்று மட்டுமே உள்ளது. ஓ வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், அதுதான் வெற்றியாளர். அருமையான வேலை ஜேன். கண்ட சாக்லேட். இது உண்மையில் பரவசமா இருக்கும். என்ன கிடைச்சுள்ளதுன்னு பாப்போம். ஏ,
என்ன ஒரு பயங்கரமான மேயாஜு. இது ஒரு வேகாத முட்டையால் நிரப்பப்பட்டுள்ளது. சாக்லேட் போல இருக்கிறது. குளிர். முட்டைகளே நான் இதற்கு உட்படுத்த விரும்பலை. ஓ சரி, எனது கோழியை வெடிக்க காத்திருக்கலாம். நீ என்ன செய்கிறாய்? அது விரைவில் தெரியும். பாரு, உன் முட்டை ஆடுகிறது. பார்த்து பாருங்கள் நண்பர்களே, உண்மையான சின்ன குஞ்சுக்கள். அவற்றெல்லாம் மிகவும் சிறியதும் மயிராகவும் இருக்கின்றன. அழகாக இருக்கிறது. இந்த முறை என்ன கிடைத்ததென்று பார்க்கலாம். நான் சற்று பார்த்துடுகிறேன். ஓ இல்ல, இது சரியா இருக்க முடியாது. இல்ல, நான் நினைச்சதே அது. கெஞ்சுறேன், ஏன் நீங்களே பார்த்து புரிஞ்சு கேள்வதில்ல? சரி, நான் தான் சொல்றேன். அதுதான் உங்களிடம் அதே இருந்தது. ஐயோ, இது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் மூடிய தூக்கவே கூடாது என நான் நினைக்கிறேன். இது நாங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி இருக்க முடியாது. மற்றும் எனது நெய்து சாக்லேட் மனத்தில் உள்ளது. அதனை செய்யாதே. இது ஒரு இனிப்பு சிகிச்சை. உண்மையில இது குறிப்பாக நொடல்லா. மற்றும் எனக்கு இவ்விறகு மிகவும் பிடிக்கும். என் உரிமையும் வேண்டுமா? ஆம், நன்றி. நான் கவலைப்படவில்லை. இதுதான் நுடல்லா. இது வெறும் சுழலாக இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்ல இல்ல, சரி. சுவையாக உள்ளது மற்றும் எனக்கு நிறைய வருது. அருமை. எம்மாவோட பகிர்ந்து கூட. சரி, எம்மா எங்கே? ஓ, பரவாயில்லை. எனக்கு இன்னும் கூட மீன். அது முழுக்க வழுக்கி துர்நாற்றம். ஏமா, நீ முதலில். அதை செய் எம்மா. என்ன? ஓ சரி, குறைந்தது இது சிறியதாகவே இருக்கிறது. நான் இதை விரும்புவதில்லை. இத்தன், நீ அடுத்தவன். என்னால முடியாது. இதன் வாசனை தாங்க முடியல. நான் இதை தண்ணியில திருப்பி போடுவேன். வெளியே மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இப்படித்தான் நல்லா இருக்கும். ஜூலியா, உங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்கும். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சமையலின் நேரம். அருமையா மணக்குது. எங்களுக்கு பசிக்குது. அனைவருக்கும் போதுமானது உள்ளது. அங்கு வாங்குங்கள். சுவையானதும் ஆரோக்கியமானதும். நான் என்ன ஸ்டுடியோட வெப்படம் மனத்தை இறங்கிசன். ஓ கொள்ளை திரும்பி வந்து ஸ்ட்ரீம் மிகவும் பிரயாசிப்பாகவே உள்ளது. என்னோட மருந்தளவில் ஒன்று ரொம்ப சுவையா இருக்கிறது. அதனை முழுவதையும் விரைவாக தின்ன போகிறேன். இது மிரலன் ட்ரெடினா இருக்கு. நீயே ஏமாற்றமடையாதவன் அல்ல. வாவ், ஏமா ஆலை. அது என்ன மென்மையாக பார்க்கிறீர்கள்? இது நான் சாப்பிடும் விதம். என்னோடது சுவையரிசி. மற்ற நினைச்சு முடித்த முடியவில்லை. நவீன் என் ஈற்றடருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஜூலியா, நீ உன்னுடைய இதை பகிர்ந்து கொள்ளணுமா? சிறிதளவு கூட இல்லை. எம்மாவை கேளுங்கள். இது அருமை. பேசும் பிடிக்க ஒரு சுற்றி உடைக்கிறியா? ஒருபோதும். அதிக்கு மிக்காமாக். ஓ, நான் சிறந்த பகுதியை KHMT மறந்துட்டேன். சாஸ். And the citrus made the sauce sort of sorry, let's go down, yeah. The beering it. அல்லாங், நல்ல வேலை. நான் இதை சாப்பிட முடியாது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள். இதை சமாளிக்க முடியவில்லை. மூச்சு விடு. இது எங்களுக்கு யாருக்குமே எளிதாக இருக்காது. நான் முதல்ல செல்வேன், சரியா? ஓ இல்லை, இது சூடாகி விட்டது. உஃப், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு. இங்கே இங்கே எடுக்கவும் என்ஜிஓசல். இல்லை, என்ஜிஓசல். நான் சொன்னேன், வழியிலிருந்து வெளியே அட, உங்கள் இரண்டையும் எனக்கு கொடுங்கள். நன்றி. ஜூலியா, சாப்பிடு. எனக்கா? ஏற்கனவே இல்ல. அதை செய்யுங்கள். சரி சரி. நான் ஒரு டிராகன் மாதிரி இருக்கிறேன். என் வாயில் ஒரு வெடிப்பு மாதிரி இருந்தது. எம்மா, நாம் ஓடியே போக வேண்டும். நான் வலிமையானவன். நான் இதை செய்ய முடியும். என்ன, இதுவெல்லாம் மிட்டாய் நிரம்பி இருக்கிறது. சிவப்பு மிட்டாய்கள். செம்ம. ஏய் நண்பர்களே. ஓ சரி, எனக்கே அதிகம். 1 2 3. இதுதானா? ஸ்ட்ரெந்த தர்பூசணி.
நான் உண்மையானதை கண்டுபிடித்தேன். இது பைத்தியமாக உள்ளது. நீ ரத்தத்திற்கு ஏங்குகிறாயா? மெலன் நல்ல தரமா என்பதை அதன் மீது தட்டுவதால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? நான் செல்லப் போகிறேன். இது என்னை வேண்டும் விஷயம் அல்ல. என்னை வெளியே விடுங்கள். அதை எடுப்போம். அது சிக்கிக் கொண்டது. என்ன செய்வது? ஓ, வாருங்கள். என்னால் தெரியும் என்று நினைக்கிறேன். அதை வெல்ல முடியாவிட்டால் அதுல சேர்ந்து விடு, சரியா? அது சுத்தமா இருக்கு. நான் இன்னும் எதையும் ரசிக்க முடியல. எங்களுக்கு உதவவும். ஆஹா, வாவ், ப்ராக்கோலி உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இருக்க முடியாமல் நீ எனக்கு இதை சாப்பிட சொல்லிவிட்டாயா? உனக்கு ப்ரோகோலியோட என்ன சிவப்பு இருக்குது? அது நிறைய கமிட் பண்ணுது. நான் இதை முடிச்சு விடணும். அப்பப்பா, பார்த்துட்டே இருக்க கொஞ்சம் கஷ்டம்னு கூட எனக்கு தெரியும். ருசி இன்னும் மோசம். என்னால முடியல. நான் அதை விட முடியல. இங்க அது முடிந்து விட்டது. நீங்க இப்படி கலமயமாக இருப்பீங்கன்னே எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கேன். எனது தொப்பியை சாப்பிட நேரம். ப்ரோகலி உங்க சுருண்டது. இப்ப நானும் முன்னால் விட வலிமிக்கவனாக மாறிட்டேன். அருமை. இது ரிசர்ச் கிட்டத்தட்ட கிடைச்ச இப்படி சில நொறுக்கு தீனிகள் தானா? ஓ, என் கையில் சிறிய மந்திர விளையாட்டு இருக்கிறது. இதுதான் சரியா இருக்கிறது. அதை போடு இங்கே. எனக்கும் இது தேவை. ஏய், இப்பொழுது என்னுடையதை பாருங்கள். இது வளர்ச்சியை தடுத்து நிறுத்த மாட்டேன். எனக்கு பரவாயில்லை. ருசிகரமாக உள்ளது. அதுக்கப்புறம் நான் தான் என் சிறிய குக்கியை நான் எவ்வளவு பெரியதாக ஆக்க முடியும் என்று கொஞ்சம் பார்க்கலாம். அதை காணலாம். இது எப்படி பெரியதாகிறதே? என்ன எங்கே போய்விட்டது? நீங்கள் இவ்வளவு பேராசையாக இருக்கக்கூடாது. அது எனக்கு பின்னால் வந்து கடிசது. நல்ல இரவு. இதன் ஓரியா கொடுத்ததுக்கு நன்றி பெரியவனே. இது சரியானது.